ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 332 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ரைக்காக மேல உட்காந்துருக்க சுச்சிக்காக பெரிய ஸ்டோன் கோலம் பண்ணுவாரு. இது ஒன்னு காலி பண்ணும் மாதரான் பாரு ஓனோக்கி. மாதரா டீப் ஃபாரஸ்ட் ப்ளூம் பண்ணுவான். அட்டாச்சான்ட்டு ஓனோக்கி பாக்குறப்ப மாதரா சிரிப்பான். மொத்த கோலமே நொறுக்கி இருப்பான். மனசுல எதிர்பார்த்தன்னு திங்க் பண்ணுவார் ஓனோக்கி. மெய்டருமி அது பக்கத்துல நம்மளதான் அப்ரோச் பண்ணுதுன்பா. சொன்னடே அந்த ஜுட்சுவை பார்த்துட்டு அது எங்க தாத்தாவோடதுன்ட்டு மெய்டருமிக்கு ஹீல் பண்ணிட்டு காரா கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. எல்லோ சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும் அதுல இருந்து வந்த ஃபிளவர்ல. ரைக்காக என்னதுன்னு கேட்பாரு. மெய்டருமி அதோட அளவை பார்த்தா ஒரு காட்டையை உடனடியாக உருவாக்கி இருக்கான்பாங்க. சொன்னாடே மூக்கு கட்ட கை வச்சுட்டு எல்லாரும் கவனமா இருக்குன்பாங்க. அதை சுவாசிராதீங்கன்னு வார்னிங் கொடுப்பாங்க. டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்சின்னு மட்டும் இல்லாம டீப் ஃபாரஸ்ட் ப்ளூமும் பண்றான். காபுட்டோ மேல கடுப்பாவாங்க மனசளவுல. சொன்னாடே இதுக்கெல்லாம் காரணம் வந்தான்ட்டு காபுட்டோவை காட்டுவாங்க. ஹாஷிராமா செஞ்சு ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவை போல இப்ப வரைக்கும் ஒரு ஷினோபிங் கூட பவர்ஃபுல் இல்ல. சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸோட பவருக்கு இணையா இருக்குன்பாங்க. அப்புறம் சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸோட பவரை கூட கற்பனையான ஃபேரி டேல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கற்பனை இல்ல, நிஜம்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பான். டோடாய் லீஃப் டீம் பாத்தீங்கன்னா மூவ சேஸ் பண்ணுவாங்க. மாதரா பின்னால வந்துட்டு எல்லாரும் அந்த பூக்களை பார்த்து திசை திரும்பிட்டீங்களான்ட்டு சுசனாவை வச்சு அட்டாக் பண்ணுவான். அடைச்ச ரைக்காகேன் பருவனோக்கி அட்டாக் வச்சிருப்பான். மொத்தத்தையே எரிச்சிட வேண்டியதான்ட்டு மாதரா ஃபயர் ஸ்டைல் மெஜஸ்டிக் டெமாலிஷர் ஃபிளேம்ஸ் பண்ணுவான். ஓனோக்கி மிசுக்காகவே கூப்பிடுவாரு. நெருப்பு பத்தி எரியும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த வில் ஆஃப் ஸ்டோன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. வாட்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போதே மயங்கிடுவாங்க. பார்த்தா காராவும் சுனாடேவுமே டவுன் ஆயிருப்பாங்க. ரைக்காகேவும் டவுன் ஆயிருப்பாரு. ஓனோக்கினாலே முடியாது, விழுந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வயசாயிடுச்சு போலன்பாரு ஓனோக்கி. ஓனோக்கியோட சின்ன வயசு பாஸ்ட்டுக்கு சீன் ஜம்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் சுச்சிக்காக ஓனோக்கி ஒரு ஸ்டோனை தொடச்சிட்டு இருப்பாரு. இந்த ஸ்டோன் நம்ம ஹிடன் ஸ்டோனுக்கு ரொம்பவுமே ப்ரீஷியஸான ஒன்று. லெஃப்ட் சைட்ல அழுக்க இருக்கு பாரு, நல்லா பாலிஷ் பண்ணி தொடன்பாரு. ஓனோக்கி மனசுல கடுப்பாவாரு. என்னங்கிற போல ஃபர்ஸ்ட் சுச்சிக்காக பார்க்கவும் என்னதான் இது நம்மளோட கிராமத்தோட அடையாளம் சொல்லிக்கலாம். ஆனா இது வெறும் கல்லு தான். ஏன் ஹிடன் லீஃப்ல இருக்க மாதிரி நம்ம மவுண்டன் சைடு இமேஜ் வைக்க கூடாது? நீங்க சீப்பான ஆளா இருக்கீங்கன்னு ஓனோக்கி நான் ஒரு கல்லை பார்த்தாலே அதோட வேல்யூ என்னங்கிறத நான் சொல்லிடுவேன். இந்த கல்லு சிம்பிளைஸ் பண்றது நம்ம கிராமத்தோட வில் ஆஃப் ஸ்டோன். இதுதான் நம்மளோட பெட் ராக்பாரு. அடிப்பாறைன்பாங்களே அதை சொல்லுவாரு. ஓனோக்கி உங்க வார்த்தைகள்ல இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்காதீங்க. அப்புறம் உங்க ஸ்லாக்கியங்கள்ல நம்ம சிம்பிள்னு சொல்லுங்கன்பா. ஃபர்ஸ்ட் சுச்சிக்காக அந்த கல் எடுத்துட்டு ஆக்சுவலா நீ சொல்றது உண்மைதான், அது வெறும் கல்லு தான் தூக்கி போட்டுருவாரு. ஓனோக்கி கடுப்பா இருப்பாரு. இப்ப எது என்ன ஸ்டோன்னே தெரியலையே, நான் எங்கேன்னு போய் தேடங்கவும் ஃபர்ஸ்ட் சுச்சிக்காக இங்க பாரு, இங்க ஒன்னு புதுசா வச்சதுக்கு அப்புறமா யாருக்கும் ஒன்னும் தெரியாது. இங்க முக்கியம் எது தெரியுமா? உனக்குள்ள இருக்க வில் ஆஃப் ஸ்டோன். இங்க பாரு, நான் ஒரு கல்லை பார்த்து அதோட வேல்யூ சொல்றது போலவே ஒருத்தனை பார்க்கும் போதே அவனோட வில்லுக்கான ஒருத்தனன்னு சொல்லிடுவேன். உனக்கு உனக்குள்ள மறைஞ்சிருக்க வில்லுக்கான பவர் இந்த உலகத்தையே மாத்த போகுது. ஆனா நீ மட்டும் கேர்ஃபுல்லா இல்லைன்னா உனக்குள்ள இருக்க அந்த ப்ரீஷியஸான வில் மறைஞ்சும் போகலான் இருப்பாரு. மறைஞ்சிருமான்னு வருத்தப்பட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் ஓனோக்கி மாதராவை சந்திச்ச சீனை காட்டுவாங்க. அது நம்ம அக்ரிமெண்ட் இல்லையே, லார்ட் ஹாஷிராமான்னு சொல்ல வரும்போது இதுக்கப்புறம் உறவெல்லாம் இல்ல. ஹிடன் லீஃபோட வலிமைக்கு முன்னால நீங்க அடங்கி போகணும். அப்புறம் ஞாபகத்துல வச்சுக்க, நான் இருக்கப்ப அந்த ஷினோபியோட பேரை சொல்லாதேன்னு இருப்பான். சுசானோ பண்ணவும் மூவன் ஓனோக்கி பின்னாடி போய் விடுவாங்க. ஃபர்ஸ்ட் சுச்சிக்காக ஓனோக்கி கிட்ட தடைகள்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவன் வில்லே இருக்காது. எக்ஸ்கியூஸ் பண்ணாத, விருப்பால ரீப்ளேஸ் பண்ணிடாத, கவனமா கேட்டுக்க. ஓனோக்கி முன்னாடி இருக்க கல்ல பாக்குறப்ப உன் விருப்பத்தை கைவிட்டுறாத, அப்புறம் பெருமையோட முன்னேறின்னு இருப்பாரு. ஓனோக்கி அந்த ஸ்டோன் எடுத்துட்டு மாதரா முன்னால போய் நிக்கவும் பார்க்க போனா இன்னும் ஆடுவ போலயே. இதுக்கப்புறம் ஸ்டெப்ல ஸ்ட்ரென்த் இருக்க போறது இல்லைன்ட்டு ஷரிங்கான பயன்படுத்தி இருப்பான். கையில இந்த ஸ்டோனை கீழே விட்டுருப்பாரு. பிரசன்ட் சுச்சிக்காகவே இருக்க ஓனோக்கி டக்குன்னு கண்ணை முடிச்சு பாப்பாரு. பக்கத்தால இருக்க கல் எடுத்துட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாதுன்ட்டு பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜுட்சு பண்ணுவாரு. மாதராவையே திருக்கி விட்டுருப்பாரு. என் வயசுல நானே ஃபீல் பண்ணிட்டேன் பாரு, எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இதுக்கப்புறம் அப்படிப்பட்ட எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்க மாட்டேன் பாரு. மற்ற நாளுக்காகவே வந்திருப்பாங்க. மைட்டருமி யாருன்ட்டு பாப்பா. ரைக்காகே ஓனோக்கின் பாரு. எல்லாரும் முடிச்சிட்டீங்களா ஓகேன்ட்டு நம்ம கவுண்டர் அட்டாக்க காட்டலான்னு பாரு. ரைக்காகே ஏதோ அங்க இருக்கான் பாரு. மாதரா திரும்பும் போது சுனடே ஷாக் ஆவாங்க பார்த்துட்டு. நல்லாவே ஆடுற, இருந்தாலும் உன்னோட ஸ்டெப் வீக்கா தான் இருக்குன்பா. மாதராவை பார்த்து ரைக்காகே அது ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவோட முகன் பாரு. சுனடே அதை நான் நம்ப விரும்பல, ஆனா அதனாலதான் அவனால உட் ஸ்டைல பயன்படுத்த முடியுதுன்பாங்க. காபுட்டோவை காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு டான்ஜோக்காக டெவலப் பண்ணதை காட்டிலும் இது ரொம்ப டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் ஹோக்காகே மாதராவோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. இந்த ரெண்டு பேர்த்தோட இணைப்பு தான் என்னோட அல்டிமேட் வெப்பனே. இந்த ஒரு ரீஅனிமேஷனை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்பான். இட்டாச்சி போறதை காட்டுவாங்க. கூட்டமா காக்கா இருக்கிறத பார்த்துட்டு பிளேட் எடுத்துட்டு சாஸ்கி ஓடுவான். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இட்டாச்சி போவான். பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆவான். பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும்.
டக்குன்னு பின்னாடி சேஸ் பண்ணி போவான். வெயிட் பண்ணுன்னு கத்துவான். நீ இட்டாச்சி தானேன்னு கேட்பான். பொறுமையான அந்த சாஸ்கே வெயிட் பண்ண சொன்னான்டான்ட்டு சூசனாவை பயன்படுத்துவான். இட்டாச்சியும் சூசனாவை பயன்படுத்துவான். இந்த சூசனோ நீ இட்டாச்சியே தான்பா சாஸ்கே, இதே நீ மேஸ்டர் பண்ணிட்டியா, சர்ப்ரைசிங்கா இருக்குன்பா இட்டாச்சி. சாஸ்கே நீங்க என்னடா பண்ற, நீ இதான் செத்துட்டியன்னு கேட்பான். இது காபுட்டோவோட ஜுட்சு. இப்ப நான் ரீஅனிமேட்டட் ஷினோபி, பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்குன்ட்டு போவான். அதை பத்தில எனக்கு கவலை இல்ல, நீ இப்ப என் முன்னால இருக்க, உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குன்பா. அப்புறம் கேளு, ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்பா இட்டாச்சி. நீ தாடா சொன்னேன்ட்டு சாஸ்கே, ஒன்னும் போல கண்கள் எனக்கு கிடைச்சா வந்து ஃபேஸ் பண்ணுன்னு, அப்புறம் நீ இப்போ ஓடுற, என்ன பொய் சொன்னையாடா பொய்க்காரான்பா. உண்மையை சொல்றக்கான தைரியம் கூட உங்ககிட்ட இல்ல, எனக்கு உன்னை பத்தி ஆல்ரெடி எல்லாமே தெரியும், அதனாலேயே ஹிடன் லீஃபை மொத்தமா அழிக்க நான் முடிவு எடுத்துட்டேன்பா. நான் அன்னைக்கு சண்டை போடுறப்பவே சொன்னேன்ட்டு இட்டாச்சி, நம்மளோட ஃபேண்டசிக்குள்ள வந்துட்டு இருக்கோம், நான் அப்படிதான் யோசிக்க சொன்னேன். அப்புறம் எப்படி ஒருத்தனோட ரியாலிட்டி இலூஷனா இருக்கும், என்னோட உண்மை நிஜம்பா. நான் இப்போ ஒன்னும் அந்த இலூஷன்ல வாழல, உங்க எஞ்சுச்சுல இருந்து எப்பவோ வெளியே வந்துட்டேன். இந்த கண்கள் உன்னோட இதுன்னு கத்துவான். சாஸ்கே உன்னோட வழிகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான், நீ என்ன செய்யவே இருந்தீன்னு. ஆனா சாஸ்கே ஒன்னும் ஒன்ன போல இல்ல, இப்ப ஹிடன் லீஃப் அழிக்கிற நோக்கத்துல இருக்கான். கிராமத்துல இருந்த மக்கள் உனக்கு செலுத்துற வழி எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாத்தையும் கொள்றதா இருக்கான் அப்படின்னு நாட்ட சொன்ன விஷயங்களை யோசிப்பாயிட்டாச்சு. நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் போலதான் நீ இருக்கேன்ட்டு இட்டாச்சி. நான் வேற சிலர்கிட்ட இருந்தே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எவ்வளவு மாறிட்டேன்னு எனக்கு தெரியும்பா. சாஸ்கே இல்ல, நீ தாண்டா என் மொத்த உலகத்தையும் மாத்துறேன், நானும் அன்னைக்கு அங்கேயே இறந்திருக்கணும், நீயும் நம்ம பேரண்ட்ஸோட சேர்த்து என்னையும் கொண்டிருக்கணும். ஆனா இல்லைன்ட்டு பல்ல கடிப்பான். மாஸ்க்டு மேன் ஹிட்டாச்சி அவன் மனசை மாத்திக்கிட்டான். அவன் சொந்த கிளானோட ஹிஸ்டரியை மறைச்சான். உச்சியா மேல அவனுக்கு விருப்பம் இல்ல, என்ன செய்யணுமோ அதை செஞ்சான். கிராமத்தோட பாகுபாடு அப்புறம் அவங்களோட விரோதம் எல்லாத்தையுமே அவன் தோள்கள்ல சுமந்தான். இட்டாச்சியோட முடிவை யாரும் கேள்வி கேட்கல. அப்புறம் அவன் பண்ண தியாகங்களையும் இருப்பான். பாஸ்ட்ல இட்டாச்சியை பார்த்து பயந்துட்டு சொந்த கிளான் மக்களே செத்து கிடக்காத பார்த்துட்டு என்னதுன்ட்டு பயந்து வீட்டுக்கு ஓடி இருப்பான். அவங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்ட்டு சாஸ்கே. அவங்க அப்பா அம்மாவும் செத்து கிடப்பாங்க, இட்டாச்சி மட்டும் இருப்பான். ஆனா நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேத்தையுமே கொண்டாங்க, யார் இதை பண்ணிருப்பான்ட்டு அழுது கேட்டிருப்பான். ஷுரிக்கன் வச்சு அடிச்சிருப்பான் இட்டாச்சி. முட்டாள் தம்பியேன்ட்டு மாங்கேக்கியோ யூஸ் பண்ணிருப்பான் இட்டாச்சி. பிரசன்ட் சாஸ்கே ஏன் என்ன மட்டும் உயிரோட விட்டுன்ட்டு கத்துவான். மாஸ்க்டு மேன் அவனால ஒன்ன மட்டும் கொல்ல முடியல, அதுக்கு அர்த்தம் ஏன்னு தெரியுமான்னு கேட்டிருப்பான்ல. அதை யோசிச்சுட்டு ஏன் என்ன மட்டும் உயிரோட விட்டேன்னு கேட்பான். அப்பா அம்மாவை காட்டிலும் நான் என்ன டிஃப்ரெண்டா போயிட்டேன், எதுக்கு என்ன மட்டும் உயிரோட விட்டேன்னு திரும்ப கத்துவான் இட்டாச்சி. ஏன்னா உனக்கு ஒன்னும் தெரியாதுடா, உச்சியா கிளானோட முட்டாள்தனத்துல உனக்கு பங்கில்ல, நீ வெறும் குழந்தை. அது மட்டும் இல்லாம நீ என்ன இதை நான் உனக்காக செஞ்சேன்னு நினைக்கிறியா, நீ வளர்ந்து என்ன ஜட்ஜ் பண்ணி நான் செத்தா இன்னொரு உச்சிகா கையில தான் சாவேன், அதனால உனக்குள்ள இருக்க வெறுப்புக்கான அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன்பா, அதனாலதான் நான் தோத்துட்டேன். அதெல்லாம் தாண்டி நான் உன்னை வெறுப்பால நிரம்ப வச்சு கெட்ட வழியில போக வச்சிட்டேன், அப்புறம் உன்னை ஒரு கிரிமினலா மாத்திட்டேன்பா. சாஸ்கே பண்ண தவறுகளை காட்டுவாங்க, எனக்கு தேவையில்லை நீ சரியான பாதையில போகணுங்கிறது தான். சாகருக்கு முன்னால கூட உன்னை லீட் பண்ண ட்ரை பண்ண, முற்களும் திருப்பங்களும் இல்லாத பாதையை நோக்கி போக வைக்க சைன் போஸ்டும் கூட நான் மாத்தினேன். பொய் மூலமாவும் என்னோட தோஜுட்சு மூலமாவும்பா. நான் சந்தோஷமா ஒரே பாதையில நடந்து போயிருக்க வேண்டியவனா, எந்த உண்மையும் தெரியாமன்னு கேட்பான். முடியாது, அந்த பாதையில நான் நடக்கவே மாட்டேன்பா. நீ சொல்றது சரிதான் இட்டாச்சி, உன் பயணத்தை நீதான் முடிவு செய்யணும்பா. எப்பெல்லாம் நீ உன்னோட பொய் நிரம்பிய சைன் போஸ்ட மாத்தி எழுதுறியோ அப்பெல்லாம் என்னோட கண்கள் அந்த பொய்களுக்குள்ள பாக்கும்பா. சாஸ்கே இட்டாச்சி சிரிக்கவும் எதுக்குடா சிரிக்கிறேன்பா. சாஸ்கே இல்ல ரியலைஸ் பண்ண சைன் போஸ்ட் மட்டுமே உன்னோட கைடு இல்லைன்பா. நாட்டோ நாச்சு பார்த்துட்டு சாஸ்கே ஆச்சரியமா பாப்பா. இப்ப நான் செத்தவன் இட்டாச்சி, இதுக்கப்புறமாவும் பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டு வேகமா போவான். வாழும்போதும் கூட நீ என் மேல எந்த ஒரு அட்டென்ஷனும் வைக்கலன்ட்டு சாஸ்கே எப்ப பார்த்தாலும் என் நெத்தியில தட்டிட்டு மன்னிச்சுக்கன்ட்டு எங்கிட்ட இருந்து ஓடிடுவேன். இப்ப செத்தும் கூட வாடா என்னை விட்டு தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கேன்னு கேட்பான். இட்டாச்சி நான் உன்னை பார்த்து ஓடிட்டு இல்லடா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல நான் முடிக்க வேண்டிய வேற சில விஷயம் இருக்குன்பா. காபுட்டோவை காட்டுவாங்க. ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நான் தான் தடுத்தாகணும்பா இட்டாச்சி. மாதராக்கு ரீஜெனரேட் ஆகிறத காட்டுவாங்க. அங்க இருக்க மெடிக்கல் நிஞ்சா இவன் ரத்தம் உன் நரம்புகளை ஓடுதானு கேட்பான். அதுக்கு என்னடான்பாங்க சுனாடே, முதல்ல ஒன்னதான் காலி பண்ண போறன்பா மாதரா. மேய்டெருமி யூனிட்ல மெடிக்கல் நிஞ்சாவை காலி பண்றதா சிறந்த டாக்டிக் நிச்சயமா, ஆனா அதை ஒன்ன செயற்க அவ்வளோ ஈஸியா நாங்க விட்டுருவோமா என்னன்னு கேட்பாங்க. மாதரா அப்படி இல்ல, அவ ஹஷிராமா செஞ்சுவோட வம்சாவளியில அதான்பா. ஷாக் ஆவாங்க. உன்னோட மெடிக்கல் நிஞ்சுட்சுலா இருக்குல்ல, அது மரணத்தை கொஞ்சம் காலம் தள்ளி வைக்கிறதுதான், அதெல்லாம் அர்த்தம் இல்லாதது. ஹஷிராமா செஞ்சுவோட ஜுட்சுவை கம்பேர் பண்ணா இதெல்லாம் அற்பமானது. அவன் ஹேண்ட் சைன்ஸ் பண்ணாமையே அவன் காயத்தை அவன் ஆத்திக்குவான். அவன் செய்யற எல்லா ஜுட்சுலையும் அவன் கிளாஸே தனி, எல்லாருமே அவனை தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஷினோபின்பாங்க. அப்புறம் அவனை எதிர்த்து நான் சண்டை போடுறப்ப என் வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறுச்சு. ரியல் டெத் மேட்ச். அதை கம்பேர் பண்ணா இது குழந்தைய விளையாட்டு. அவனை கம்பேர் பண்ணும் போது அவனோட வம்சாவளி, நீ இந்த பேட்டில் நீ என்ன பண்றதா இருக்க, உன்னால உட் ஸ்டைல பயன்படுத்த முடியாது, உன்னோட மெடிக்கல் இன்ஜுட்சு அவன் கிட்டம் கூட வராது. அப்புறம் அதெல்லாம் தாண்டி நீ வெறும் வீக்கான உமன். வீக்னஸ் நான் வெறுக்கிற ஒண்ணு, அதுலயும் செஞ்சு கிளான சேர்ந்த நீ வீக்கா இருக்காது, என்னோட வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்துதுன்பா. கைக்காகே ரொம்ப ஓவரா போயிட்டின்பாரு. சொன்னாடே முன்னாடி வரதை பார்த்துட்டு அமைதியாவாரு. நான் ஃபர்ஸ்ட் ஹோக்காகே ஹஷிராமாவோட வம்சாவளி, என்னால உட் ஸ்டைல பயன்படுத்த முடியாதுங்கிறது உண்மைதான். என்னோட மெடிக்கல் இன்ஜுட்சு ஹேண்ட் சைன்ஸ் கூட பண்ணாம தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்காத கம்பேர் பண்ணா பரிதாபகரமான ஒண்ணுதான். உமன் தான் ஆமா, ஆனா பலவீனமானவ இல்ல. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டுமே எல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஹோக்காகே கிட்ட இருந்து எனக்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, அப்புறம் அந்த பரிசு தான் என்னோட உண்மையான சக்தின்பாங்க. ஹஷிராமாவோட பிரதிபலிப்பா தெரியும் சுனாடே, அதனால எல்லா ஃபயரை மட்டும் குறைச்சு மதிப்பிட துணியாதேன்பாங்க.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ரிஸ்க்ஸ் ஆஃப் த ரீஅனிமேஷன் ஜுட்ஸுங்கிற எபிசோட தான் நட்டு ஷிப்டனில் அடுத்து பார்க்க போகிறீங்கன்னு சாஸ்கே.